LTTE லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம். ஒரு ஈழ நாடு தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் ஒரு அமைப்பை நிறுவி போராடினார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, தோல்விதான். ஆனால் பல வருடங்கள் சண்டை நடந்தது, போர், விடுதலைக்காக. லிபரேஷன் என்றாலே விடுதலை தான். தமிழ்நாட்டில் கூட விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. எதற்காக இந்த போராட்டங்கள்? எத்தனையோ போர்கள் உலகத்தில் நிகழ்ந்துள்ளது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல. 2300 வருடங்களுக்கு முன்பு கிரேக்க அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன் கொடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல நாடுகளுக்கு சென்று போரிட்டு கடைசியாக ஈஜிப்ட் வரும்பொழுது அவர் இறந்துவிட்டார். அதுதான் மிக பழைய ஒரு யுத்தம். அதற்கு பிறகு பிரெஞ்சு போர் என்று நடந்தது பிரான்சில். உலகத்திலே உலக யுத்தம், வேர்ல்டு வார் நம்பர் 1, வேர்ல்டு வார் நம்பர் 2 இதெல்லாம் 1940க்கு பிறகுதான் நடந்தது. அதில் ஒன்றாக கூடி அவர்கள் போரிட்டார்கள். சில நாடுகளுக்கு எதிராக, நாஜிக்கு எதிராகவும் சில போர்களெல்லாம் நடந்தது. சீனா இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியது. ரஷ்யா மீது இப்பொழுதும் அந்த உக்ரைன் போராட்டம் நடக்கிறது. அந்த யூதர்களுக்கு அவர்கள் அங்கேயும் சண்டை நடக்கிறது. உலகமெங்கிலும் சண்டைதான். எத்தனையோ உயிரிழப்புகள், கொஞ்சமல்ல, ஆயிரக்கணக்கில் போராட்டம். ஏனென்றால் ஆயுதங்கள் இருக்கிறது, நவீன ஆயுதங்கள் இருக்கிறது, தொலைதூரத்தில் இருந்து தாக்க முடியும். அப்படித்தான் நடக்கிறது. இந்தியாவிலும் விடுதலை போருக்காக நடந்தது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார். கடைசியாக அவரை கொன்றுவிட்டார்கள். வஞ்சனையாக அவரை, மறைமுகமாக அவரை கொன்றுவிட்டார்கள். அப்படி ஒரு இயக்கம் இன்று இருக்கிறது தமிழ்நாட்டில். இன்றளவும் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் இருக்கிறது. அவர்களே தற்பொழுது அரசை ஆள்கிறார்கள். சட்டத்தை எல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றுகிறார்கள். மக்களுக்கு விரோதமாக அவர்கள் சட்டத்தையே மாற்றி வருகிறார்கள். இதெல்லாம் அன்றாடம் பார்க்கிறோம். வலுத்தவன் ஜெயிக்கிறான், மற்றவன் தோற்றுவிடுகிறான். இப்படித்தான் பல போராட்டங்கள் நடக்கிறது. குடும்பத்திலே போராட்டம், ஒரு நாட்டிலே போராட்டம், ஒரு நகரிலே போராட்டம், பல போராட்டங்கள். நோய்க்கு எதிராக போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் மனதிலே இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி வென்று மீண்டு வருவது என்பது ஒரு கேள்விக்குறியே. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும், மறுபக்கம் இதுவும் நடந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நாம் என்ன சொல்வது? நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். போரினால் எந்த நன்மையும் இல்லை, உயிரிழப்பு தான் மிஞ்சும். கடைசியாக சமாதானத்தில் முடிந்துவிடும். ஐநா சபை அது தலையிடும், கேட்க மாட்டார்கள். கடைசியாக ஒரு உடன்படிக்கை வந்து அது முடிந்துவிடும். இப்படித்தான் உலகெங்கிலும் பல போராட்டங்கள், மனதில் போராட்டம், ஆயுத போராட்டம் என பல வகைகளாக நாட்டிலே இருக்கிறது. இந்த
போர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக சில நாட்களாகவே நினைத்து வந்தேன். அது இன்று அதை நான் பேசிவிட்டேன். அவ்வளவே. போராட்டம்தான். வாழ்க்கையே போராட்டம். வாழ்வதும் வீழ்வதும் சகஜம்.